காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, மழை ஒரே பிசு பிசுன்னு தூறுச்சுங்க. ஏர்லி மார்னிங் கொஞ்சம் மழை ஹெவியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசு பிசுன்னு அப்படியே தூற ஆரம்பிச்சதுங்க. தூற ஆரம்பிச்சு ஓயவே இல்ல. செடியெல்லாம் பாருங்க க்ரோ பேக் போட்டு க்ரோ பேக்ல வந்து பிளாஸ்டிக் கவர்ல மூடி வச்சிருக்கேன். நெறைய தண்ணி அதுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது. செடி வீணா போகுது அதனால. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க டெங்கு கொசு வந்து இந்த மழை காலங்கள்ல தாங்க ஜாஸ்தியா இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா, மழை தண்ணி, நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல அது வந்து வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குமாங்க. பொரிக்கும்போது நெறைய இனப்பெருக்கம் பண்ணி, அது வந்து டெங்கு நோயை வந்து பரப்பக்கூடியது அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, பெண் கொசு தான் அதிகமாக பரப்புமா. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கொசு மேலே பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெள்ளையா அங்கங்கே இருக்குங்க. இந்த டெங்கு கொசுவால் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். அது வந்து ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெங்கு கொசு கடிச்சு எனக்கு ஃபீவர் வந்து நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேங்க. அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் இதை சொல்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எங்கள் வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் போட்டு வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை, அடுத்தது வந்து இதுங்க ரசம், தக்காளி போட்டு பருப்பு ரசம், அடுத்தது தோசைக்காய் தலை வாத்தம், தொட்டுக்கிறதுக்கு வந்து கடலை சட்னி அரைச்சோம் இன்றைக்கி சமையல் இதுதான் இன்றைக்கி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மாங்காய் ஊறுகாய் பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மாங்காய் வீடியோ ஃபஸ்ட்டு நான் போடும்போது நிறைய வியூஸுங்க. இதில் தான் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு கொஞ்சம் வந்தாங்க. இருந்தாலும் நான் போடுறதுனால அதை திரும்ப உங்களுக்கு ரீகேப் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இது மாங்காவை வந்து நல்லா வெயில் காலத்தில் நல்லா குண்டு மாங்காய், ஒட்டு மாங்காய், ஊறுகாய் மாங்காய் வாங்கி நல்லா நறுக்கி உப்பில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் போட்டு எடுத்துடணுங்க. எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கும்போது தேவையான பொழுது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கலாம். 10 நாளைக்கு ஒரு தடவை. வருஷம் பூரா நமக்கு ஊறுகாய் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஊறுகாய் மாங்காய் வத்தலை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நல்லா திளைக்கிற வெந்நீரில் ஊற வச்சிடணும். நான் ஏர்லி மார்னிங்காக ஊற வச்சுட்டேன். அதை ஊற வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூனுங்க, நான் எடுத்துருக்கிற மாங்காய்க்கு 4 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் அது போடணும். அதோட பெருங்காயமும் போட்டு நல்லா கிளறி விட்டுடணுங்க. கிளறி விட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சு நல்லா தாளிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உப்பு வந்து அந்த மாங்காய் வத்தலே நிறைய உப்பு போட்டிருக்கோம் நம்ம, அதனால் உப்பு தேவை கிடையாது. இருக்கிற உப்பே போதும். எண்ணெய் நிறைய ஊற்றி ஒரு கிட்டத்தட்ட இந்த மாங்காய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமாவது எண்ணெய் நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் எடுத்து நல்லா அதில் வந்து நல்லா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயம், கொஞ்சோண்டு வெந்தயம் எல்லாம் போடணும். நான் வந்து பெருங்காயத்தை வந்து இந்த மாங்காய் வத்தல்லே கலந்ததுனால பெருங்காயம் அதில் வந்து தாளிப்பில் நான் போடலை. போட்டு தாளித்து வச்சுட்டா கமகமன்னு இந்த மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு 10-15 நாளைக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் கெடாமல் நமக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, 27th அன்றைக்கி எங்கள் ஹர்ஷனுக்கு வந்து ஸ்டார் பர்த்டேங்க. அதுவும் இல்லாமல் 20ஆம் தேதி அன்றைக்கி 27th அன்றைக்கி டேட் ஆஃப் பர்த்து, 20th அன்றைக்கி வந்து அவனுக்கு ஸ்டார் பர்த்டே. அதனால வந்து அவனுக்கு போய் இப்போ வந்து கிராஸ்ஃபில் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் போட்டிருந்தாங்க தீபாவளி முடிஞ்சு. அதனால் அப்போ போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் சீப்பாக இருந்த நல்ல ட்ரெஸ்ஸு அவனுக்கு போய் ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏற்கனவே ஹர்ஷனியோட இதுக்கு பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே அவனுக்கு இருக்குது. அதனால் வந்து ஒரு 2 ட்ரெஸ் பர்த்டே அப்படின்னாலே எடுக்கணுமே அப்படின்றதுக்கோசரம் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கு. அடுத்தது வந்து மழை காலங்களில் பார்த்திங்கன்னா, காய்கறியோட விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து வெயில் காலத்தில் வடாம்லாம் விட்டு வச்சுருப்போம் இல்லையா, வடம் அப்பளம்லாம் வெயில் காலத்தில் எடுத்து ஸ்டாக் பண்ணிக்கிறது எதுக்குன்னா இந்த காலத்துக்கு தான். இப்போ வந்து இதில் வந்து காய்கறி வந்து தக்காளி, வெங்காயம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட் இனிமேட்டு மழை பெய்ய. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சமயத்தில் வந்து ஒரு நாளைக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த வத்தல் அது இது பறித்து ஓட்டிக்க வேண்டியது தான். இதெல்லாம் குடும்ப செலவுகளை நம்மளால் வந்து சிக்கனமாக பண்ண முடியும். அதுக்கோசரம் தான் இது மாதிரி செஞ்சுக்கிறது. பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு சரி அவனுக்கு எடுக்காமல் இருக்கக்கூடாது, பர்த்டேக்கு எடுக்கணுமே அப்படின்றதுக்கோசரம் 2 ட்ரெஸ் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.